ಶುಭಮಸ್ತು. ಸರ್ವೇ ಜನಾಃ ಸುಖಿನೋ ಭವಂತು. ಎಲ್ರಿಗೂ ಇರುವಂತಹದ್ದು ಒಂದು ಡೌಟ್ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆಷಾಢ ಮಾಸ ದ್ರಾವಿಡರ ಆಡಿ ಮಾಸ, ಕರ್ಕಾಟಕ ಮಾಸ, ಆಡಿ ಕಿರ್ತಿಗೈ, ಆಡಿ ಮಾಸದಲ್ಲಿ ಬರತಕ್ಕಂಥ ಕೃತಿಕಾ ನಕ್ಷತ್ರ ಯಾವತ್ತು ಬರುತ್ತೆ ಅನ್ನತಕ್ಕಂಥದ್ದು. ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி வேளக்கிழமை சாயங்காலம் 6:38 மணிக்கு ஆரம்பிச்சு 7ஆம் தேதி சாயங்காலம் 4:27 முடிய போகுது. சோ அதனால ராவு கொண்டு வர்ற ஆடி கிருத்திகையை தான் நம்ம திராவிடனுங்க கணக்கு பார்க்கறதுனால 6ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை, காவடி எல்லாமே அன்னைக்குதான் செய்ய வேண்டியதா இருக்கும். பரணி காவடி எப்படி சுவாமி என்பது, பரணியை வந்துட்டு 5ஆம் தேதி, 5ஆம் தேதி பரணி போறவங்க 4ஆம் தேதி காவடி எடுத்து 5ஆம் தேதி செலுத்தணும். கிருத்திகை செலுத்துறவங்க 5ஆம் தேதி காவடி எடுத்து 6ஆம் தேதி காவடி செலுத்த வேண்டியதா இருக்கும். ದ್ರಾವಿಡರಲ್ಲಿ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸೂರ್ಯ ಅಸ್ತಮಾನದ ನಂತರ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನ ಗಣಿಕೆ ಮಾಡಿ ಯಾವಾಗ ರಾತ್ರಿಯ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಆ ನಕ್ಷತ್ರವಿರುತ್ತೋ ಅದನ್ನ ಪಾಲಿಸತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಪರಿಪಾಠ. ಹಾಗಾಗಿ ಇದೇ ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳು 6ನೇ ತಾರೀಕು, ಆಗಸ್ಟ್ 6 ಗುರುವಾರ ಸಾಯಂಕಾಲ 6 ಗಂಟೆ ಮೇಲೆ ಆರಂಭವಾಗತಕ್ಕಂಥ ನಕ್ಷತ್ರ ಕೃತಿಕಾ ನಕ್ಷತ್ರ. 7ನೇ ತಾರೀಕು ಸಂಜೆ 4:27 ತನಕ ಇರುತ್ತೆ. ಆದ್ರೆ ರಾತ್ರಿ ಇರೋದ್ರಿಂದ 6ನೇ ತಾರೀಕಿಗೆ ಕಾವಡಿ ತೆಗೆಯತಕ್ಕಂಥವರೆಲ್ಲ 6ನೇ ತಾರೀಕು ಗುರುವಾರದ ದಿನಾನೇ ಮಾಡ್ಬೇಕಾಗಿರುತ್ತೆ. ಇದು ಸಂಪ್ರದಾಯ. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ಈ ನಕ್ಷತ್ರ ಬಿಗಿನಿಂಗ್ ಆಗೋದೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು 6ನೇ ತಾರೀಕು ಸಾಯಂಕಾಲ, ಮುಗಿತಕ್ಕಂಥದ್ದು 7ನೇ ತಾರೀಕು ಸಾಯಂಕಾಲ. ಹಾಗಾಗಿ ಕೃತಿಕಾ ನಕ್ಷತ್ರವನ್ನ, ಆಡಿ ಕೃತಿಕೋತ್ಸವವನ್ನ 6ನೇ ತಾರೀಕೆ ಮಾಡಬೇಕಾಗಿರುತ್ತೆ. ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி சாயங்காலம் ஆரம்பிச்சு 7ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி வரை இருந்தாலும் ராவு கொண்டு வரதுனால ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி, ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளக்கிழமை தான். நம்ம முருகர் கோவில்ல 6ஆம் தேதி வேளக்கிழமை காலம்பரை 8:30 மணிக்கு முருகனுக்கு அபிஷேகம் ஆன பிறகு அலங்காரம் தீபாராதனை. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சுவாமி சில கேலண்டர்ல எல்லாம் 7 போட்டிருக்காங்களே, 8 போட்டிருக்காங்களே. காலம்பரை காவடி பாக்குறவங்க, கிருத்திகை பாக்குறவங்க 7ஆம் தேதி. நம்ம ராவு கொண்டு பாக்குறதுனால தமிழனுங்க 6ஆம் தேதியே காவடி செலுத்த வேண்டியதா இருக்கும். நன்றி, வணக்கம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.